குட் ஈவினிங் கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலாம், எப்போ பண்ணலாம் 2025ல முக்கியமான டாபிக் இது. ஸோ வில் டிஸ்கஸ் இட் ஸ்லோலி. நிறைய இம்பார்ட்டண்ட் நோட் பாயிண்ட்ஸ் இருக்குது, நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி இந்த வீடியோ எண்டில் நான் வந்து நம்ம ஆஸ்ட்ரோ ரெமிடிஸ் பற்றி பேச போகிறேன். சில ஆஸ்ட்ரோ ரெமிடிஸ் எதுக்கு ஃபாலோ பண்ணோம், நான் என்ன ஃபாலோ பண்ண போகிறேன் இந்த வருஷம், அண்ட் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பிக்ஸ் என்னது ஃபார் திஸ் இயர். ஐ வில் டிஸ்கஸ் இட். பிஃபோர் தட், இதுக்கு முன்னாடி I'll tell you one thing very important. என்னோட ஸ்டைல் வந்து இன்வெஸ்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஆக்சுவலி ரொம்ப டிஃப்ரெண்ட், கொஞ்சம் இல்லை. ப்ளீஸ் என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து இன்னொருத்தர் யூடியூப் போயிட்டு அங்கே கம்பேர் பண்ணி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் சார், இந்த ஃபண்டமெண்டல் பார்க்கணும் அப்படி பண்ணணுன்ட்டு ப்ளீஸ் எனக்கு வந்து சொல்லாதீங்க. ஏன்னா I'll tell you one thing very important. I do not follow ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். கம்ப்ளீட்டாக நான் வந்து சார்ட்டில் என்ன இருக்குது ப்ளஸ் என்னோட டைம் அனாலிசிஸ் ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யோசிப்பேன். ஆல்ரைட், பிஃபோர் தட் 2024ல் நான் எந்த பிக் கொடுத்தேன்ட்டு பார்க்கலாம். ஸோ 2024ல் பிசி ஜுவல்லர். ஆல்ரைட், பிசி ஜுவல்லர் நான் வந்து ஆப்வியஸ்லி இந்த சார்ட்டில் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு நடுவில். டிசம்பர் 16th ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. நான் வந்து ஜூலையில் ஐ ஹாவ் த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்த. வெயிட், ஜஸ்ட் லெட் மீ ஜஸ்ட் புல் இட் அப். யா, ஸோ 2024 ஜூலை 23rd நான் வந்து ட்விட்டரில் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அந்த டைம் நான் சொன்னேன் 2024ஓட பிக் என்னோட பிசி ஜுவல்லர். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 74 ஜூலை 23rd. ஆல்ரைட், நியர்லி கொஞ்சம் லெஸ் தென் 4-5 monthsக்குள்ள இது வந்து டபுள் ஆச்சு. நியர்லி 74லேருந்து 148 போச்சு. என்னோட வேலை, தட் இஸ் மை டார்கெட், டபுள் ஆகணும்ன்ட்டு நான் வந்து பப்ளிக்காக வந்து இதை சொல்லியிருக்கேன். நான் வந்து யூஸ்வலாக சொல்ல மாட்டேன், இயர்லி ஒன்ஸ் 1 or 2 ஸ்டாக்ஸ் தான் சொல்லுவேன் நான். ஆல்ரைட், ஸோ 2023ல் ஐடிஎஃப்சி பேங்க் இருந்தது, 2024ல் பிசி ஜுவல்லர். ஆல்ரைட், ஒன் சிங்கிள் ஸ்டாக் டபுள் ஆச்சு. அண்ட் ஜஸ்ட் லுக்கிங் அட் த சார்ட், எப்போ ஜூலை 23rd பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹியர் இங்கே. ஸோ ஜூலை 23rdலேருந்து ஆல்மோஸ்ட் எங்கே திஸ் பாயிண்ட் ஹியர். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ரேலி, ஆல்மோஸ்ட் 150% ரேலி. ஆல்ரைட், இன் திஸ் ஸ்டாக். அகைன் நான் சொல்கிறதுக்கு எல்லாம் இது பின்னாடி நோ ஓஐ அனாலிசிஸ், ப்ரமோட்டர் ஹோல்டிங், ரீட்டைல் ஹோல்டிங், ஸ்டாக் புட், இபிஎஸ், ஏர்னிங் பர் கால், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் எதுவுமே பார்க்க மாட்டேன். அகைன் என்னோட ஸ்டைல் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த வீடியோ. உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். எதுக்கு பண்ணுறேன்னா ஒரு எஜுகேஷனல் அவேர்னஸ்க்காக தான் இது ஷேர் பண்ணுறேன். என்னோட ரிசர்ச், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ், எதுக்கு எப்போ பண்ணணுன்ட்டு. ஆல்ரைட், ஸோ செகண்ட் வந்து மணப்புரம். திஸ் வாஸ் பார்ட் ஆஃப் த முஹூர்த் பிக். முஹூர்த்தில் நான் வந்து 3 ஸ்டாக் ஷேர் பண்ணியிருக்கேன். 2 ஸ்டாக் இன்னும் மூவ் ஆகலை. தட் இஸ் அ வெரி குட். அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ எஸ்ஐபிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ரெண்டு கொஞ்சம் லைட்டாக வித்தியாசம் இருக்குது. எஸ்ஐபி வந்து நம்ம ஸ்லோவாக பண்ணுவோம். இன்வெஸ்ட்மெண்ட் சில பேர் வந்து பல்காக பண்ணுவாங்க. அது உங்கள் யாரோட ஸ்டைல், அது அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து கண்டிப்பாக எஸ்ஐபிக்கு தான் சொல்லியிருக்கேன். ஆல்ரைட், திஸ் இஸ் மை ஒப்பீனியன், என்னோட பிக் அது. ஸோ பார்த்தீங்கன்னா மணப்புரம் வந்து ஏற்கனவே வந்து 30% ரேலி. வி ஆல்ரெடி காட் அ வெரி குட் ரேலி இன் மணப்புரம். கிட்டத்தட்ட 32% ரேலி ஆல்மோஸ்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி குட் இன் மணப்புரம். நெக்ஸ்ட் 2025ல், பிஃபோர் ஐ ஸ்டார்ட் 2025, எதுக்கு 2025ல் நான் ஃபர்ஸ்ட் டைம் சார், நீங்கள் வந்து ஒரு வருஷம் அட்லீஸ்ட் 1 year மேலே யூடியூப்ல இருக்கீங்க, மெயின் சேனல், இது தமிழ் சேனல் ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க அதனால். ஸோ 1 year நீங்கள் வந்து யூடியூப்ல இருக்கீங்க, நீங்கள் எதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி வீடியோ ரெடி பண்ணலன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த ரீசன் வந்து நான் வந்து யூஸ்வலாக பப்ளிக்காக சொல்ல மாட்டேன், ஒன்லி ஹிண்ட் கொடுத்தேன். கிட்டத்தட்ட மேல 2023, இது ஃபர்ஸ்ட் 2023ல், 2 வருஷம் முன்னாடி 2023ல் நான் என்ன சொன்னேன்னா, மேஜர் பாட்டம் என்னோட எக்ஸ்பெக்டேஷன், மேஜர் பாட்டம் 2025ல் ஒரு புல் ரன் வரும் 2031 வரைக்கும். ஸோ 5 வருஷம் 6 வருஷம் கிட்டத்தட்ட நம்ம புல்லிஷ் செட்டப்பில் இருக்கோம் மார்க்கெட்டில். ஆனால் 2020ல் எப்படி வந்தது நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அது வந்து திரும்பி வராது. ஆனால் ஒரு மேஜர் பாட்டம் ஆப்பர்ச்சுனிட்டி 2025ல் இருக்குது. நான் வந்து 2023ல் சொன்னேன். ஓகே, மே 2023. ஆல்ரைட், நெக்ஸ்ட் வந்து கிட்டத்தட்ட
செப்டம்பர் 2024ல Q3 Q4 2025 நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2025 இல்லைன்னா 2026 early 2026னா ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் மந்த் ஃபெப் இல்லைன்னா ஜான்ல வி வில் கெட் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அது என்னோட டைம் அனாலிசிஸ். ஓகே, டைம் அனாலிசிஸ் பற்றி நான் பப்ளிக் அவ்வளோ பேச மாட்டேன், எப்படி பண்ணோம் எதுக்கு அதெல்லாம். ஸோ பேசிக்காக ஜஸ்ட் ஒரு இது டைம் அனாலிசிஸ் போட்டு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ உங்கள் ப்ரீஃப் ஐடியா வந்தது நான் வந்து முன்னாடியே எனக்கு ரெடியாக இருக்கேன் இது பற்றி. ஸோ 2024 ஸ்டார்டிங்கில் யாரெல்லாம் நம்ம சேர்ந்து அட்வான்ஸ் கான்செப்டில் இருக்கீங்க அந்த டைமில் 2024ல் நியூ இயர் வீடியோ 2024 நியூ இயர் வீடியோவில் போய் திரும்பி பாருங்கள் 2024. ஆனால் ஸோ திஸ் இஸ் 1 year பேக் எக்ஸாக்டாக. அங்கே போயிட்டு ஐ டோல்ட் எக்ஸாக்டாக எதுக்கு எப்படி நான் வந்து 2025ல பார்க்குறேன் கேனோட டேபிள் இது அதெல்லாம் போட்டு சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் வந்து அது சேம் திங் நீங்கள் 20 வருஷம் 30 வருஷம் யூஸ் பண்ணலாம். கண்டினியூஸாக உங்கள் ஃபேமிலி ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் டைமிங் எங்கே போடணும் எப்போ போடணுன்ட்டு அதெல்லாம். ஆல்ரைட், ஸோ திரும்பி அங்கே போயிட்டு அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். நான் அதை வந்து திரும்பி பப்ளிக்கில் போட முடியாது, ஒன்லி ஃபார் ப்ரைவேட் ஐஸ் தான். ஆல்ரைட், now simple 2025 first what we're going to discuss is எங்க பெஸ்ட் செட்டப் வரும், ப்ரைஸ் அனாலிசிஸ். அடுத்தது டைம் அனாலிசிஸ். பேசிக்காக டைம் அனாலிசிஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட் இயர் செகண்ட் ஹாஃபில் இல்லைன்னா நம்ம 2026 ஸ்டார்டிங்கில் அது வந்து எப்போ பண்ணணுன்ட்டு புரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வில் டிஸ்கஸ் எப்படி பண்ணணும். நான் வந்து என்ன பார்க்குறேன் இன்வெஸ்ட்மெண்ட்காக அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணணுமா, ஃபுல் இயர் என்ன பண்ணலான்ட்டு பேசலாம். லாஸ்ட் வந்து ஆஸ்ட்ரோ ரெமெடிஸ். நான் வந்து நிஃப்டியோட டைம் சைக்கிள் வீடியோவில் ஆஸ்ட்ரோ ரெமெடிஸ் பற்றி மறந்துட்டேன். ஐ ஃபர்காட் டு ஷேர் இட். ஸோ ஐ வில் ஷேர் இட் இன் திஸ் வீடியோ. ஸோ கண்டிப்பாக ஆஸ்ட்ரோ ரெமெடிஸ் மட்டும் பாருங்கள். சில பேர் வந்து இக்னோர் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஆஸ்ட்ரோ ரெமெடிஸ் நம்மளாம் ஃபாலோ பண்ண மாட்டோம், மாடர்ன் ஐட்டம் அமெரிக்கன் ஸ்டைலில் இருக்கும், அதெல்லாம் வந்து ஓகேப்பா உங்கள் இஷ்டம். ஆனால் யாரெல்லாம் இன்னும் நம்ம இந்தியன் வேல்யூஸ் பிலீவ் பண்ணுறீங்க, கண்டிப்பாக அந்த லாஸ்ட் பிட் மட்டும் பாருங்கள், டெஃபினட்டாக ஹெல்ப் ஆகும். ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் பிகின். நிஃப்டியோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் பேஸ்ட் ஆன் எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ். இந்த வீடியோ இந்த சேனலில் இருக்குது, மெயின் சேனல்லையும் இருக்குது. எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ் இஸ் த பேஸ். அது இல்லாமல் உங்களுக்கு எதுவுமே புரியாத மார்க்கெட்டில் எப்போ என்ன பண்ணணுன்ட்டு. ஆல்ரைட், ஸோ 15,183லேருந்து வி ஆர் இன் இம்பல்சிவ் ஃபேஷன், இம்பல்சிவ் மூவில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் ட்ரா திஸ் பக்கத்தில் 1 2 3rd வேவ் போயிட்டே இருக்கு, இன்னும் 4th 5th எதுக்கு போயிட்டே இருக்கு. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் இல்லாமல் உங்களுக்கு புரியாது சில திங்ஸு. ஓகே, பட் ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட். ஸோ பேசிக்லி 1 2 3 4 5 இருக்குல்ல, இங்கே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ரைட் சைடு மட்டும். I'll explain this concept, then you can clearly understand what I'm telling you. ஸோ நீங்கள் வந்து பார்க்கும்போது வேவ் 1 2 3ல சில டைம் மார்க்கெட் எப்படி ஆகும்னா இந்த வேவ் 3 எக்ஸ்டெண்டட் ஆகிடும். ஸோ வேவ் 3க்குள்ளே ஓகே நம்ம இன்டர்மீடியட் ஸ்டேஜ், எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ் இன்டர்மீடியட் ஸ்டேஜ் சப் வேவ் தியரி. ஆல்ரைட், வேவ் 3க்குள்ளேயே சம்டைம்ஸ் 1 2 3 4 5 வரும். ஓகே, ஸோ இந்த டைமில் வாட் வி நோ கேரண்டியானா இதுக்கப்புறம் வேவ் 3க்கு அப்புறம் வேவ் 4 வரப்போகுது, திரும்பி வேவ் 5 வரப்போகுதுன்ட்டு கேரண்டி நமக்கு தெரியும். ஆல்ரைட், ஸோ நம்ம எங்கே இருக்கோம்னா இங்கே இருக்கும், இந்த பிட்டில் இருக்கும். ஆல்ரைட், இந்த பிட்டில் இருக்கும் கரண்ட்லி இந்த பிட்டில் இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு எப்படி தெரியும் என்ன ஆக போகுதுன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஹை வரப்போகுது, ஹைக்கு அப்புறம் திரும்பி ஒரு கரெக்ஷன் வரப்போகுது, கரெக்ஷனுக்கு அப்புறம் திரும்பி ஒரு ஹை கண்டிப்பாக வரப்போகுதுன்ட்டு நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். சிம்பிள், டன். நவ் வீல் அப்ளை திஸ் இன் ஆர் சார்ட்டில் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த லோ வந்து இங்கே என்னது கிட்டத்தட்ட 3.4 வேவ் 3.4. ரைட், ஸோ இதோட லோ ரிஸ்க் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ நவ் ஐல் ட்ரா திஸ் ஓவர் ஹியர். வேவ் 3.1 இங்கே 3.2 3.3 3.4ல் இருக்கும். அதுக்கப்புறம் போகிறோம் ஃபார் தேர்ட் வேவ். ஓகே, தேர்ட் வேவ்க்கு அப்புறம் 4th வரும், அப்புறம் 5th வரும். ஸோ கண்டிப்பாக நிஃப்டி மேலே தான் போகுது சார், நீங்கள் எதுக்கு லோ ரிஸ்க் பற்றி யோசிப்பீங்க, இப்போயே பண்ணலாம்.
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், மேலே தான் போகுது, 30,000 வரப்போகுது, அதெல்லாம் நீங்கள் சில பேர் கேட்பாங்க. அது உங்கள் இஷ்டம்ப்பா, உங்கள் ஸ்டைல் எப்படி. சில பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு சில பேர் வந்து மாட்டிப்பாங்க. சில பேர் வந்து சேலரியை எடுத்து டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் காசு இல்லாமல் டைரெக்டாக சேலரி எடுத்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்த்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இது இதை சொல்லிட்டு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க, மாட்டிப்பாங்க. ஸோ ஸ்டக் ஆயிட்டாங்க, ட்ராப் ஆயிட்டாங்க மார்க்கெட்டில் காசு இல்லாமல். அகைன் நீங்கள் எதுக்கு எப்படி எப்படி சொல்லுவாங்க, எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு அது உங்கள் இஷ்டம். பாயிண்ட் ஹியர் இஸ் தட் லோ ரிஸ்க் செட்டப் எப்பவுமே இஸ் வெரி குட் பிஸ்னஸ் ப்ராக்டிஸ். ஓகே, நீங்கள் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் மேபி வீட்டு வாங்கணும், வண்டி வாங்கணும், பொண்ணோட கல்யாணம் பண்ணணும், இது அம்மா அப்பாவுக்கு வீடு வாங்கணும், அதெல்லாம் நிறைய இருக்கு. ஓகே, ஆனால் இது எல்லாமே வந்து மார்க்கெட்டுக்கு தெரியாது. இதெல்லாம் நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்கன்ட்டு. ஓகே, மார்க்கெட்டுக்கு டஸ் நாட் கேர். சீரியஸாக நீங்கள் யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, காலைல ஏஞ்சி காஃபி சாப்பிட்டீங்க, டீ சாப்பிட்டீங்க, அதெல்லாம் டஸ் நாட் கேர் மார்க்கெட். மார்க்கெட் வந்து நம்மளுக்கு பிஸ்னஸாக பார்ப்பாலாம். ஸோ வி ஆல்சோ ஹாவ் டு சி மார்க்கெட் ஆஸ் அ பிஸ்னஸ். ஸோ பெஸ்ட் பிஸ்னஸ் டிசிஷன் வந்து லோ ரிஸ்க் செட்டப் பிடிக்கணும். ஓகே, ஸோ லோ ரிஸ்க் செட்டப் வந்து திஸ் இஸ் ஆர் only good chance to have less risk and better profit. Then this is the reason எதுக்கு நம்ம வந்து பிளைண்டா இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். ஓகே, சிம்பிள். நவ் வேவ் 3.4 ஓட ரூல் என்ன? ஸோ வாட் வி ஆர் லுக்கிங் ஃபார் இஸ் வெரி சிம்பிள். 38லேருந்து 50% ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ ஐம் மார்க்கிங் ஃப்ரம் 80H, current 80H to 16,828. ஸோ நான் இந்த ஜோன் மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுது 38லேருந்து 50% ஜோன். ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் டிசம்பர்லேருந்து நான் வந்து டெய்லி வீடியோஸ் போடும்போது நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க. 38லேருந்து 50% ஜோன், ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம், வீக்லி செட்டப்பில் பார்த்தீங்க எவ்வளோ பவர்ஃபுல்லான இது கான்செப்ட். 38லேருந்து 50% ஜோன் சேம் திங் நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் அப்ளை பண்ணுறோம். ஓகே, வீக்லி டைம் ஃப்ரேமில் அப்ளை பண்ணுறோம். ஸோ பேசிக்காக நம்மளுக்கு என்ன தேவைன்னா, மார்க்கெட் ப்ரைஸ் கரெக்ஷன் ஆச்சுன்னா, ப்ரைஸ் கரெக்ஷன், டைம் கரெக்ஷன், கன்சல்டேஷன் பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். பட் பேசிக்காக இன்னும் ட்ராப் வந்துச்சுன்னா, இந்த ஜோன் கிட்ட வந்துச்சுன்னா நான் வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யோசிப்பேன்ட்டு சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் மார்க் 38லேருந்து 50% ஜோன். ஆல்ரைட், மார்க் பண்ணிட்டோம். லெட் மீ ரிமூவ் த மிட் பாயிண்ட். ஓகே, ஸோ 38லேருந்து 50% ஜோன் வி ஹேவ் ரைட் நோ. இந்த ஜோனில் நான் வந்து பேசிக்காக ஐ எம் நாட் லுக்கிங் ஃபார் பிளைண்டாக. இப்போ சில பேர் எப்படி யோசிப்பாங்கன்னா, மார்க்கெட்டிங் வந்து டச் ஆச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்படி நான் பண்ண மாட்டேன். த ரீசன் ஃபார் திஸ் ஐல் டெல் யூ இஸ் வெரி சிம்பிள். இஃப் யூ கோ டு டெய்லி டைம் ஃப்ரேமில் போனீங்கன்னா இந்த ரேஞ்சில் என்ன வருதுன்னா, உங்கள் எலெக்ஷன் டே June 4th எலெக்ஷன் ரிசல்ட்ஸோட டே, இது நாஸ்டி கேண்டில், திஸ் இஸ் நியர்லி 6% ட்ராப். இதோட கேண்டிலோட ரேஞ்ச் மார்க் பண்ண போகிறேன் நான். எனக்கு என்ன தேவைன்னா, மார்க்கெட் கரெக்ஷன் பண்ணும்போது இந்த ரேஞ்ச்குள்ளே வரணும்ன்ட்டு ஒன்ஸ் அட்லீஸ்ட். ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஆஃப் ப்ரைஸ் கரெக்ஷன். நான் என்ன தேடி பார்க்குறேன்னா, இந்த ரேஞ்சோட மிடில் பாயிண்ட் எங்கே இருக்குது, மிடில் பாயிண்ட் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா 22,000, கிட்டத்தட்ட 22,225 ரவுண்ட் ஃபிகர் போட்டுக்கோங்க. 200லேருந்து 250 வரைக்கும், 22,200 250 வரைக்கும். ஓகே, ரவுண்ட் ஃபிகர் அப்படியே இந்த ரேஞ்ச் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்ச்குள்ளே எப்படியாச்சும் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகி, ஓகே, ஸோ இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்ஷன் ஆகி, திஸ் இஸ் இன் கேஸ் ஆஃப் ப்ரைஸ் கரெக்ஷன். புரிஞ்சுக்கோங்க, ப்ரைஸ் கரெக்ஷன் என்னதுன்ட்டுன்னா, இன்னும் முடியல இந்த கரெக்ஷன், இப்படி போகி திரும்பி வந்துச்சுன்னா நான் என்ன பார்க்குறேன், ஐ வாண்ட் மார்க்கெட் டு டச் திஸ் பாயிண்ட். கீழே போச்சு நோ ப்ராப்ளம், ஐ வில் லுக் ஃபார் ப்ரைஸ் டு பவுன்ஸ். இது திரும்பி பவுன்ஸ் ஆச்சுன்னா, இது மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா, இந்த மிட் பாயிண்ட் மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா எனக்கு போதும். ஓகே, எனக்கு போதும். எதுக்கு மிட் பாயிண்ட்டு, இதுக்கு பின்னாடி நிறைய வால்யூம் அனாலிசிஸ் இதெல்லாம் இருக்குது. நான் இந்த கேண்டில் வால்யூம் அனாலிசிஸ் பண்ணிட்டு பார்த்தேன். ஸோ நிறைய கேப்ஸ் இருக்குது இதில். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மேபி நான் வந்து ஒரு வால்யூம் அனாலிசிஸ் பற்றி கோர்ஸ் போடுவேன், கண்டிப்பாக ஃப்ரீயாக யூடியூப்பில் போட போகிறேன். ஸோ அந்த டைமில் மேபி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இதெல்லாம் வெரி எப்படி சொல்லுவாங்க, இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இந்த பெரிய கேண்டில் எதுக்கு வந்ததுன்ட்டு. ஓகே, அதுக்கு முன்னாடி June
தேர்டில் எதுக்கு யார் வந்து எக்ஸாக்ட் அந்த டாப்பில் வந்து ஷார்ட் பண்ணது யார், அதெல்லாம் கண்டிப்பாக ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். ஸோ ரைட் நவ் ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இன் ப்ரைஸ் அனாலிசிஸில் மார்க்கெட் ஊந்துச்சுன்னா ஃபர்தர் ஃபாலில் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நான் இந்த லெவல் கீழே போய் திரும்பி மேலே வந்துச்சு இல்லை லெவல் டச் ஆகி மேலே போச்சுன்னா ஐ வில் லுக் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கரெக்ஷன் ஆச்சுன்னா ப்ரைஸ் கரெக்ஷன். நவ் நான் எதுக்கு ப்ரைஸ் கரெக்ஷன் பற்றி சொல்கிறேன்னா, ஏன்னா வேவ் 4ல் இருக்கும், அது மறக்காமல் நீங்கள் வந்து ப்ளீஸ் ரிமெம்பர். 3.4 வேவ் வந்து 3.4 வேவ் இருக்குல்ல, இதையும் வந்து 4th வேவ் தான், ஒரு சிம்பிள் 4th வேவ் தான். எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸில் நான் நிறைய வாட்டி இதை சொல்லியிருக்கேன், நிறைய வாட்டி. நாட் ஈவன் எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ், நம்ம டெய்லி வீக்லி வீடியோஸ் பார்க்குறோம்ல, அனாலிசிஸ் வீடியோஸ், அதுலேயே நான் சொல்லியிருக்கேன் வேவ் 4 இல்லைன்னா வேவ் பி இருக்குது. வேவ்ஸில் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஆன வேவ். இதில் எனி ஸ்ட்ரக்சர் இருக்கும், என்ன வேணால் ஆகலாங்க. ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் இப்படி வரலாம், ஓகே, இப்படி வரலாம், இந்த ஸ்ட்ரக்சர் ஆகலாம், இப்படி ஆகலாம், இல்லைனா இப்படி போகலாம், சைட்வேஸும் போகலாம், ட்ரையாங்கிள், இப்படி போகலாம், மார்க்கெட் இப்படியும் ஆகலாம், ஓகே. இது இல்லைனா எப்படி நெக்ஸ்ட் வந்து இட் கேன் கோ சைட்வேஸ் ஆல்சோ லைக் திஸ், இப்படி, ஓகே. ஸோ நம்மளுக்கு முன்னாடியே தெரியாது வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் வேவ் 4. சிம்பிள். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னோடது. கீழே வந்துச்சுன்னா நான் இங்கே பார்ப்பேன். செகண்ட் ஆப்ஷன் எப்படின்னா, சைட்வேஸ் பேட்டர்ன் வந்துச்சுன்னா ஐ டெல் யூ எப்படி சொல்லுவாங்க, சின்ன பசங்க சொல்லுவாங்கல்ல, சின்ன பசங்க எப்படி சொல்லுவாங்க, காட் ப்ராமிஸ் சொல்லுவாங்கல்ல, அதான் சொல்கிறேன். இப்போ காட் ப்ராமிஸ் நம்மளுக்கு பெஸ்ட் செட்டப் இதுதான். இப்படி போச்சுன்னா மார்க்கெட் எதுக்குன்னா, சம்திங் கால்ட் லோ ரிஸ்க் ஹை ப்ராபபிலிட்டி செட்டப், LRHPS. இது பற்றி நான் வந்து எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ் சொல்லியிருக்கேன். எல்லா லோ ரிஸ்க் ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன், ஓகே. திஸ் சைட்வேஸ் செட்டப் இப்படி வந்துச்சுன்னா, திஸ் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த லோ ரிஸ்க் ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். இது வந்துச்சு கேரண்டி. நம்மளுக்கு தெரியும் எங்க ப்ரைஸ் ரேஞ்ச் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கலாம், ஓகே. we can look for blasting move on the top, all right. So this is one of the second possibility. So first one the price correction, second one the sideways pattern, okay. ரெண்டுத்துக்குமே நம்ம ரெடி, சிம்பிள், நோ வரிஸ். இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ட்ரேடிங் பற்றி இன்னும் வரல, நெக்ஸ்ட் வீடியோவில் டெஃபினெட்லி வில் டாக் அபவுட் நிஃப்டியோட ஸ்ட்ரக்சர், ட்ரேடிங் லெவல்ஸ், அதெல்லாம், ஓகே. ரைட் நவ் உங்களுக்கு தெரியும் என்ன பார்க்கணும், எந்த லெவல் நான் பார்க்க போகிறேன், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எப்போ பார்க்க போகிறேன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் ஆன் டைம் அனாலிசிஸ் ஃபார் லாஸ்ட் இயர், இந்த இயர் லாஸ்ட்டில் கிட்டத்தட்ட லாஸ்ட் மந்த்ஸ், லாஸ்ட் குவார்ட்டர், இல்லைனா 2026 ஜான் ஃபெப்ல, ஓகே. தட் இஸ் மை ஐடியா டைம் அனாலிசிஸ் பற்றி, ஓகே. ஸோ ஓவரால் பெரிய பிக்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, பிக் பிக்சர், ஓகே, டன். நவ் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பிக் யூஸ்வலாக இயர்லி 1 or 2 ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த இயர் நான் வந்து முன்னாடியே சொல்கிறேன், பிஃபோர் ஐ டு டெல் நடு இயரில் ஸ்ட்ரக்சராக நான் பார்த்து எப்படிலாம் போகுது. இந்த இயர் வந்து நான் பிளாங்காக சொல்கிறேன், நான் வந்து இன்ட்ரெஸ்டட் இல்லை. பிகாஸ் எனக்கு தெரியும் கரெக்ஷன் ஆக போகுது, கரெக்ஷனில் இருக்கும்ன்ட்டு. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் எனி ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட். நான் எதில் இன்ட்ரெஸ்டட்னா கோல்டு அண்ட் சில்வர், ஓகே. சில பேர் வந்து கேட்பாங்க, சார் கோல்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சார். கொஞ்சம் இல்லை, நான் சொல்கிறேன் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பார்த்து. இது வந்து ரெண்டு இருக்குது, சாலிட் கோல்ட்னா ஃபிசிக்கல், ஓகே. ஃபிசிக்கல் கோல்ட்னா நீங்கள் கடைக்கு போயிட்டு வாங்குவீங்க. இதெல்லாம் சில திங்ஸ் வந்து நான் வந்து உங்கள் பட்ஜெட்லேருந்து தான் வாங்க, த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னோட அனாலிசிஸ் பற்றி பார்த்தீங்கன்னா, கோல்டு சில்வர் வந்து இப்போ எப்படி சொல்லுவாங்க, வாழ்க்கையில் சப்போஸ் ஜியோ பாலிட்டிக்ஸில் ஏதாச்சும் ஆச்சு, இந்தியாவில் ஏதாச்சும் ஆச்சு, எனி திங் வேர்ல்டில் ஏதாச்சும் ஆச்சு, கோல்டு சில்வர் தான், ஓகே. ஸோ இந்த இயர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். லாஸ்ட் இயர் நான் சொல்லும்போது இது என்னோட தேர்ட் சாய்ஸ் இருந்தது கோல்டு அண்ட் சில்வர். திஸ் இஸ் நவ் மை ப்ரையாரிட்டி. திஸ் இஸ் 2024 தேர்ட் சாய்ஸ். இப்போ என்னோட ப்ரையாரிட்டி தான் கோல்டு அண்ட் சில்வர். ஸோ சில பேர் கேட்பாங்க, சார் நான் வந்து அவ்வளோ ஐம் நாட் எப்படி சொல்லுவாங்க, அவ்வளோ காசு இல்லை, டைரெக்டாக சொல்லணும்னா எவ்வளோ காசு இல்லை, இதில் கோல்டு அண்ட் சில்வர்னால் நீங்கள் வந்து கோல்டு பீஸ் பற்றி யோசிக்கலாம். கோல்டு பீஸ்
இது வந்து பாருங்க 0 தான் இருக்கும். கிட்டத்தட்ட 60 ரூபீஸ் இருக்கும். 60 to 70 ரூபீஸ். இது வந்து ETF தான், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். அதெல்லாம் பத்தி பாருங்க. இதுல டாக்ஸ் கம்மியாகலாம் இல்ல அதெல்லாம் பாருங்க. இல்ல டாக்ஸ் பத்தியும் யோசிக்காதீங்க. நான் வந்து டைரக்டா மெதுவா இன்வெஸ்ட் பண்ணுவேன். நான் செகண்ட் கொஸ்டின் சார், இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் பத்தி. ஸோ கோல்டு சில்வர் பீஸ் ஓவர். உங்களுக்கு புரியுது எதுக்கு என்ன சொல்றேன்ட்டு. தான் என்னோட ஃபுல் இயர் வெயிட் பண்ணாம இன்வெஸ்ட்மெண்ட்காக நடுவில் ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் ஆப்பர்ச்சுனிட்டி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் கோல்டு சில்வர் பீஸ் மட்டும் தான் போட போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் பற்றி. இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் இந்த வருஷம் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு புட் மை ஓன் மணி. ஓன் மணினா பாக்கெட்லேருந்து பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு நான் போடுறது இல்லை. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, ஐ வில் வாண்ட் டு ரொட்டேட். எது ரொட்டேட் பண்ணோம்? ப்ராஃபிட். மார்க்கெட் ட்ரேடிங் ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டு, ஓகே, ட்ரேடிங் ப்ராஃபிட் எடுத்துட்டு திரும்பி இது பாதி, சப்போஸ் நீங்கள் 1000 ருபீஸ் சம்பாதிக்கிறீங்க, 500 பேங்க்ல எடுத்துக்கோங்க, விட்ரா பண்ணிக்கோங்க. 500 இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சேவ் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் சேம் திங். 1000 ருபீஸ் இல்லைனா 10,000 இல்லைனா உங்கள் 1 lakh. எது ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் எவ்வளோ ப்ராஃபிட் சம்பாதிப்பீங்க ட்ரேடிங்கில். 500 வந்தாலும் 250 போடுங்கன்னு சொல்கிறேன். ஓகே, அப்படி யோசிக்கோங்க. தட் இஸ் மை பிளான் ஃபார் திஸ் இயர். புது காசு நான் வந்து போடுறது இல்லை இந்த வருஷம். என்னோட ஐடியா வந்து சிம்பிள், வெரி சிம்பிள் ஐடியா. இதோட ரீசன்ஸ் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ரீசன்ஸ் வந்து 2025 ஆப்பர்ச்சுனிட்டி வி வில் கெட் இன் தி எண்ட் ஆஃப் தி இயர். சும்மா நீங்கள் வந்து பிளைண்டாக யாரும் நம்பாதீங்க. யூடியூப்பில் போயிட்டு சில பேர் வந்து பை ஹியர் செல் தேர், உங்களுக்கு தெரியாது அவங்க பின்னாடி யாரும் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, எத்தனை பேர் வந்து ஃப்ரண்ட் ரன்னிங் பண்ணலாம், அதெல்லாம் நிறைய இருக்குது செட்டப்பு பின்னாடி. ஸோ பிளைண்டாக ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யாரெல்லாம் நம்பாதீங்க. ஓகே, கீப் யுவர் ஓன் ரிஸ்க் இன் ஹேண்ட். சிம்பிள் அஸ் தட். சிம்பிள். ஸோ வி ஆர் ஃபினிஷ்ட் வித் 2 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். நிஃப்டி பற்றி எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கணும், எப்படி பார்க்கணும் அதெல்லாம். ஸோ இன்கேஸ் எப்படி இது வந்து சைட்வேஸ் பேட்டர்ன் போச்சுன்னா மார்க்கெட், again second halfல we will discuss in the year which is the best area. okay, in case sideways போச்சுன்னா இந்த கீழே லெவல் வராது. கீழே லெவல் வராது, இங்கே தான் அப்படியே சுற்றிட்டே இருக்கும் மார்க்கெட் இப்படி. ஸோ இந்த டைமில் we will discuss best opportunity in nifty. alright, இப்போதுக்கு ரைட் நவ் யூ அண்டர்ஸ்டுட் நிஃப்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியாஸ், லெவல், ஸ்ட்ரக்சர் எல்லாம். டைம் ஆல்சோ யூ அண்டர்ஸ்டுட். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிக்கும் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. நவ் வில் டாக் அபவுட் சம்திங் வெரி இம்பார்ட்டண்ட். இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம ஆஸ்ட்ரோ ரெமெடிஸ் பற்றி பேச போகிறோம். எதுக்கு ஆஸ்ட்ரோ ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணணும் சார் நிறைய பேர் கேட்பீங்க. சில பேர் வந்து இப்போ எப்படி சொல்லுவாங்க, மாடர்ன் ஏஜில் இதெல்லாம் ஆஸ்ட்ரோலாம் நம்ப மாட்டோம் சார், நீங்கள் இதெல்லாம் நம்பணுன்னா நான் எப்போ கல்யாணம் பண்ணுவேன், இப்போ இது பண்ணுவேன், அப்போ உங்கள் டெத் எப்போ வரப்போகுது, உங்கள் இப்போ காசு எப்போ வரும், அப்படி தான் யோசிப்பீங்க. ஸோ தெர் இஸ் சயின்ஸ். எப்படின்னா சயின்ஸ் பற்றி சொல்கிறேன். இப்போ நீங்கள் மேபி உங்களுக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. சயின்ஸ் என்னென்னா சொல்கிறது, நீங்கள் பர்த் டேட் இருக்கும்ல, பர்த் டேட் எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட். சாரி, பர்த் சார்ட் சொல்கிறேன், குண்டலி ஜாதகம் சொல்லுவாங்க, அது வந்து எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட். ஓகே, அப்படியே நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட், நம்ம டிஎன்ஏ. ஓகே, நீங்கள் பர்த் டைம் சப்போஸ் நீங்கள் வந்து 1960 இல்லை 1980 எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஜான்வரி 2 அப்படி பர்த் ஆகிட்டிங்கன்னா அந்த டைமில், இது சப்போஸ் உங்கள் பர்த் டேட்னா அந்த டைமில் லெட்ஸ் சே 7 o'clock மார்னிங், அந்த டைமில் பிளானட்ஸோட பொசிஷன் என்ன அதை பார்ப்பாங்க. ஓகே, உங்கள் ஜாதகம்லாம் பார்ப்பாங்க. ஜாதகம் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க, என்னது ஜாதகம்ன்ட்டு, சன், மூன் அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த டைமில் ராகு, குரு, சுக்ரு அதெல்லாம் பார்ப்பாங்க, மர்க்குரி, வீனஸ். எதுக்கு பார்ப்பாங்கன்னா சன்லேருந்து என்ன வருது, பேசிக்காக சயின்ஸ் பற்றி பேசுகிறேன் நான். வந்து வேதிக் ஆஸ்ட்ராலஜி இந்த வீட்டில் இருக்கு, அந்த ராசி அந்த எதுவுமே சொல்லலை, சனி பற்றி எதுவுமே சொல்லலை. எதுக்கு பார்க்குறோம், சன் வந்து சன்லேருந்து எனர்ஜி வரும். சயின்ஸ் பற்றி பேசுகிறேன், எனர்ஜி வரும். எனர்ஜி அது வந்து எல்லா பிளானட்ஸ்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, சில பிளானட்ஸ் ஃபாஸ்ட் மூவிங், சில பிளானட்ஸ் ஸ்லோ மூவிங். சில ஸ்லோ மூவிங் பிளானட்ஸ் வந்து ஜூபிட்டர், அதெல்லாம் அவுட்டர் பிளானட்ஸ் எல்லாம் அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி உங்களுக்கு வருது. ஸோ அந்த டைமில்
இதுதான் உங்கள் காஸ்மிக் ஃபுட் பிரிண்ட், காஸ்மிக் ஃபிங்கர் பிரிண்ட், சாரி, காஸ்மிக் ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் என்ன வைப்ரேஷன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, அது உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். உங்கள் மூடு, உங்கள் டிசிஷன்ஸ், உங்கள் எப்படி சொல்லுவாங்க, எனர்ஜிஸ், உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆகுது அதெல்லாம். அதனால் நம்ம வேதிக் ஆஸ்ட்ராலஜி என்ன பண்ணுவாங்கன்னா, அது உங்கள் பர்த் சார்ட் எடுத்துகிட்டு இப்போ இருக்கிற சார்ட் பார்த்து கம்பேர் பண்ணி எந்த டைம் நல்லது எந்த டைம் பேடுன்ட்டு அது அப்படி பார்ப்பாங்க. அவ்வளோதான். அதுதான் சயின்ஸ். எனர்ஜி கெட்ஸ் ரேடியேஷன் ரிஃப்ளெக்ஷன். அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபிசிக்ஸில் மேத்ஸ்லலாம் படிச்சிருப்பீங்க, சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. சேம் திங். ஓகே, அதுதான் பார்க்குறாங்க. சிம்பிள், டன். நவ் ஆஸ்ட்ரோ ரெமெடிஸ் எதுக்குன்னா, சில பீப்புள்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சில திங்ஸ் ஒர்க் ஆகாது. நீங்கள் எவ்வளோ நல்லா பண்ணுறத பார்ப்பீங்க, ஆனால் தப்பு தான் ஆகுது உங்களுக்கு. ஓகே, ஸோ வாட் ஐம் கோயிங் டு டெல் யூ இஸ் என்னோட ஆஸ்ட்ரோ ரெமெடிஸ் விச் ஐ எம் கோயிங் டு ஃபாலோ. நான் ஃபாலோ பண்ணுறது 2025. ஃபர்ஸ்ட், இது வந்து எவர் கிரீன் ரெமெடி. நீங்கள் கண்டிப்பாக எப்போ வேணால் ஃபாலோ பண்ணலாம். திஸ் இஸ் மஸ்ட் டு டு. திஸ் இஸ் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதுலேயே நிறைய இப்போ ஓவராலாக சில பேர் எப்படி யோசிப்பாங்கன்னா, சில கடைக்கு போய்ட்டு வாங்கி கொடுக்கணும், இல்லை ஒரு சென்டருக்கு போய் எல்லாம் புவர் பீப்புள்ஸ்க்குலாம் ஃபுட் கொடுப்பாங்க, அப்படி யோசிப்பீங்க. அது இல்லை. நான் வந்து சொல்கிறது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போகிறேன், டைரெக்டாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷனில் வராங்க சில்ட்ரன். ஓகே, இதுதான் நம்ம ப்ரையாரிட்டி சில்ட்ரனுக்கு. சில்ட்ரனில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து கேர்ள்ஸ். ஓகே, செகண்ட் ப்ரையாரிட்டி பாய்ஸ். ஆப்வியஸ்லி நீங்கள் 2 பேர் சேர்ந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஈக்குவலாக போட்டிங்கன்னா பரவாயில்ல, நல்லது தான். ஓகே, ஆனால் உங்களுக்கு சப்போஸ் 10 பசங்க இருக்காங்க, 5 பொண்ணுங்க இருக்காங்க, லைக் 10 பாய்ஸ் 5 கேர்ள்ஸ் இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கேர்ள்ஸ்க்கு முடிச்சுட்டு பாய்ஸ் போங்க, அப்படி சொல்கிறேன். அவ்வளோதான். ஸோ கேர்ள்ஸில் மோஸ்ட்லி அந்த ஏஜ் இருக்கும்ல, அடாலசன்ஸ், பியூபர்ட்டி ஏஜ், அது கீழே. ஓகே, மோஸ்ட்லி அவனுக்கு கொடுங்க. அவர் எது வேணா கேட்டாங்கன்னா, சப்போஸ் நீங்கள் டீ கடை முன்னாடி இருக்கீங்க, ஒரு சின்ன பொண்ணு வந்து சரி பசிது சொல்லுவீங்க, கேட்பாங்க. ₹10 நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க டீக்கு, ₹10 ஒரு பிஸ்கெட்டு இல்லைனா பிஸ்கெட் பேக்கெட் வாங்கி கொடுத்துருங்கப்பா. அவ்வளோதான் சொல்கிறேன், ₹10 தான். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு தெரியாது, இதோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ரெமெடி இது. செகண்ட், சேம் திங் ஃபார் சில்ட்ரன். சில்ட்ரன் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க, டன். இப்போ என்ன சாப்பாடு கொடுக்கணும்? இப்போ உங்கள் கையில் சாக்லேட் ஸ்வீட்ஸ் இருந்தால், மெயின் இம்பார்ட்டண்ட் ஸ்வீட்ஸ், ஏதாச்சும் பிஸ்கெட் ஸ்வீட்ஸ் இருந்தால் அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பாக தரகாமல் நீங்கள் கண்டிப்பாக அங்கே போகாதீங்க. டெஃபினெட்லி கிவ் அண்ட் கோ. ஸ்வீட்ஸ், பிஸ்கெட், சாக்லேட் அதெல்லாம். ஸோ குக்டு ஃபுட் வரும். குக்டு ஃபுட் எப்போ கொடுக்கணும்? குக்டு ஃபுட் வந்து யார் கொடுக்கணும்னு சொல்கிறேன். இப்போ செகண்ட் கேட்டகரி வந்து அடல்ட்ஸ். அடல்ட்ஸில் யங் இருக்காங்க, ஓல்டு இருக்காங்க. ஓகே, யங் அண்ட் ஓல்டு. ஸோ ஓல்டு வந்து ஓல்டு விமன், இது ரெண்டுமே ப்ரையாரிட்டி என்னன்னா ஓல்டு உமன் அண்ட் ப்ரெக்னென்ட் உமன். யங்கில் ப்ரெக்னென்ட் உமன். ஸோ பேசிக்காக உங்கள் புரியுது எப்படி நான் சொல்கிறேன்ட்டு. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, குக்டு ஃபுட் நீங்கள் வீட்டில் சாப்பாடு செய்வீங்க, அந்த சாப்பாடு நீங்கள் சாப்பிடுவீங்க, அந்த சேம் சாப்பாடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே, சிம்பிள் அஸ் தட். குக்டு ஃபுட் ஃபார் விமன், ப்ரெக்னென்ட் உமன் இல்லைன்னா ஓல்டு உமன், எனி திங். ஆல்ரைட், சிம்பிள் அஸ் தட். இப்போ லேபர்ஸ் இருப்பாங்க, யங்கில் லேபர்ஸ் இருப்பாங்க. லேபர்ஸில் சில பேர் வந்து, லேபர்ஸ்னால் என்னது, நான் வந்து இது சொல்லலை, எப்படி புவர் சொல்லலை, நான் வந்து ஒர்க்கிங் கிளாஸ் லேபர்ஸ் யாரெல்லாம் வந்து ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணிட்டு டைம்லாம் கொடுத்து அதுக்கு சம்பாதிப்பாங்க. லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், அதெல்லாம் வாட்ச்மேன், செக்யூரிட்டி கார்டு, இல்லைன்னா ஸ்வீப்பர், அப்பார்ட்மெண்ட் க்ளீன் பண்ணுவாங்க, ரோட் க்ளீன் பண்ணுவாங்க, அவங்களாம். ஓகே, லேபர் ஒர்க்ஸ். ஓகே, அவனுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து குட் ஃபுட் கொடுக்கலாம். இல்லைன்னா பெஸ்ட் வந்து அவங்க போயிட்டு குக் பண்ணுவாங்க ஃபுட். எப்படி, ஒரு கேஜி ரைஸு, ஒரு கேஜி ஆட்டா சொல்லுவாங்க, வீட்டு ரோட்டி எல்லாம் பண்ணுறதுக்கு, கோதுமை ரவா அதெல்லாம், 1 கேஜி சாம்பார் பருப்பு, ஏதோ ஒன்று தால் சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து இது 3 கொடுத்தா போதும். இதுக்கு மேலே உங்களுக்கு கொடுக்கணும் உப்பு, சால்ட்டு,
கீ, நெய் அதெல்லாம் கொடுக்கணும்னா உங்கள் இஷ்டம். இது 3 மட்டும் குடுத்துருங்க. இது இல்லன்னா தால் இல்லன்னா ஒரு இது ஆயில் குடுத்துருங்க. குக்கிங் ஆயில். ஓகே. டன். இது வந்து யார் குடுக்கணும்? லேபர்ஸ்க்கு. யார் போயிட்டு இது யூஸ் பண்ணுவாங்க? யாரெல்லாம் போயிட்டு இது வந்து யூஸ் பண்ணுவாங்க வீட்ல போயிட்டு. அவங்க கேட்டு, "சார் நீங்க வந்து தேவையா உங்களுக்குன்ட்டு?" கேட்டு குடுத்துருங்க அவ்வளோதான். ஆமா சார் தேவைன்னா குடுத்துருங்க அவ்வளோதான். அவ்வளோதான். ஸோ நான் ஸ்பெசிஃபிக்கா டீட்டெயிலா சொல்ட்டேன். ஸோ எப்ப பண்ணணும் இதெல்லாம்? எப்ப? வென் இஸ் த குட் டைம்? பெஸ்ட் டைம் இஸ் நம்ம அமாவாசை, பூர்ணிமா, நியூ மூன், ஃபுல் மூன். நியூ மூன் டே, ஃபுல் மூன் டே. ஓகே. இதுதான் பெஸ்ட் டைம். எக்லிப்ஸ் வரும் நடுவில். சோலார் இல்லைன்னா லூனார் எக்லிப்ஸ். இது இந்த 2 நாள் மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த டைம் மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. கொடுக்கும்போது நியூ டே, நியூ மூன், ஃபுல் மூன் இருந்தால் சூப்பர். இப்போ சில டைம் நீங்கள் வந்து சில்ட்ரன்ஸ்க்காக யோசிச்சுட்டு நீங்கள் வந்து சில டைம் டிராஃபிக்கில் இருப்பீங்க, பைக்கில் ஓட்டிப்பீங்க, இல்லை வண்டியில் காரில் உட்காந்துட்டு ஸ்ட்ரிக்ட் டிராஃபிக் சிக்னல் வருவாங்க, இல்லை நீங்கள் பேக்கரி முன்னாடி சாப்பிடும்போது, ரெஸ்டாரண்ட் முன்னாடி சாப்பிடும்போது நிறைய பேர் வெளியே இருப்பாங்க. என்ன ஆகும்ப்பா, ஒரு 50 ருபீஸ் 100 ருபீஸ் ஏதாச்சும் வாங்கி சைட் டிஷ்ஷாக ஏதாச்சும் வாங்கி கொடுத்துடணும். அவ்வளோதான் போதும்ப்பா. அதான் சொல்கிறேன் நான். எக்ஸ்ட்ரா ஒன்றும் சொல்லலை. உங்கள் முடிஞ்சால் கொடுங்க. இது வந்து பயங்கரம் வெரி வெரி பவர்ஃபுல் எவர் கிரீன் ரெமிடி இது. உங்களுக்கு தெரியாது இதோட எஃபெக்ட். உங்களுக்கு தெரியாது. இப்போ ஸ்லோவாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 6 மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு தெரியும் இந்த எஃபெக்ட். ஆல்ரைட், டன். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இந்த செகண்ட் ப்ரையாரிட்டி வந்து இந்த இயர் கண்டிப்பாக இது பண்ணணும். நீங்கள் செகண்ட் என்னதுன்னா, வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம், வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கும். சில ஓல்டு ஃபோன்ஸு, ஓல்டு எப்படி சொல்லுவாங்க, டேபு, லேப்டாப்பு, இல்லைன்னா டிவி, உடஞ்சிருக்கு டிவி, இல்லைன்னா சில நவடேஸ் வந்து ஸ்மார்ட் வாட்ச்சு, சம் இயர்ஃபோன்ஸு, அதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களா, வெரி வெரி எப்படி சொல்லுவாங்க, பேட் ஃபார் ப்ராக்ரஸ். இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கினீங்கன்னா வீட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் வந்து ரீசெல் இல்லைன்னா நீங்கள் வந்து யார் கொடுத்துறீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க, இல்லை த்ரோ பண்ணிடுங்க, உங்கள் இஷ்டம். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடாது இது. ரைட். எலக்ட்ரானிக்ஸ், ஓல்டு பழைய எலக்ட்ரானிக்ஸ். இப்போ சில பேர் கேட்பாங்க, சார் இது வந்து எனக்கு சென்டிமெண்ட்டாக இருக்குது. சென்டிமெண்ட்டாக நான் வீட்டில் வச்சுருக்கேன், அப்பா கொடுத்தாரு, என்னோட அக்கா கொடுத்தாங்க, அம்மா கொடுத்தாங்க, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், அதெல்லாம் இருக்கு, நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்குது, கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதர். ஸோ என்ன பண்ணலாம் அந்த டைமில், நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. சார்ஜ் பண்ணி ஜஸ்ட் சும்மா அப்படியே ஸ்க்ரீன் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுங்க. அதெல்லாம் ஜஸ்ட் ஆப்ரேஷனாக இருக்கணும். ஆப்ரேஷனல். அதுதான் நான் சொல்கிறேன். ஒர்க் ஆகணும், யூஸ் ஆகணும் அதுக்கு. அதுதான் ஜஸ்ட் வீக்லி ஒன்ஸ். நீங்கள் வந்து என்ன டார்கெட் பண்ணுறீங்கன்னா இந்த ரெமெடியில் ராகு டார்கெட் பண்ணுறீங்க. ராகு, சில தமிழில் ராகு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ராகு சொல்லுவாங்க, ஹிந்தியில் ராகு சொல்லுவாங்க, எனிதிங். இது வந்து மார்க்கெட் ட்ரேடர்ஸ்க்கு பயங்கரமாக இம்பார்ட்டன்ட். வெரி 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 பவர்ஃபுல். இது ட்ரேடர்ஸ் மட்டும் இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ராகு வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சார், இதெல்லாம் பப்ளிக்கில் சொல்ல மாட்டாங்க சில பேர். ராகு, RA. ஓகே. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. இவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் இல்லைனா கம்பெனி வந்து ராரா. ஓகே. ஒய்ஃப் பேர், இது பேர், அது பேர் சொல்லுவாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் இருக்குது ரா தான், ராகு தான். ஓகே. ராகுக்கு இந்தியன் மார்க்கெட்டுக்கு, எஸ்பெஷலி இந்தியன் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ராகு. ஓகே. நம்ம சேனல் ஆல்சோ ரீட்டைல் ஆர்மி, RA, ரீட்டைல் ஆர்மி. ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயில் போனால் நிறைய இருக்குது. ஆனால் ஃபார் நவ் இங்கே ஸ்டாப் பண்ணலாம். சிம்பிள். செகண்ட் யூ அண்டர்ஸ்டுட். தேர்ட் வந்து வெரி சிம்பிள். நீங்கள் வந்து எப்படி சொல்லுவாங்க, ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்குங்கள, ஸ்ட்ரே டாக்ஸ் இல்லைனா கவுஸ், வெளியே வீட்டுக்கு வெளியே இல்லைனா ரோட்டில் எங்கேயாச்சும் ஸ்ட்ரே டாக்ஸ், கவுஸ்க்கு நைட்டு இல்லைனா சேம் டே மத்தியானம், ஈவினிங் லஞ்ச் இல்லைனா எக்ஸ்ட்ரா டின்னர் இருக்கும். ஓகே. நீங்கள் சில பேர் வந்து தூக்கி போடுவீங்க குப்பையில். சில பேர் வந்து கொலீக்ஸ் எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க, என்னோட வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, நான் தான் அடுத்த நாள் சாப்பிடணும் அப்படியா சொல்லுவாங்க எனக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணாமல் சேம் டே இல்லைனா நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரே டாக்ஸ் இல்லைனா கவுஸ் அப்படியே போட்டு வந்துடுங்க. சும்மா அப்படியே
நமஸ்தே போட்டு சாப்பிட போட்டு அப்படியே வந்துடுங்க. அவ்வளோதான். இது எதுக்குண்ணா வெரி சிம்பிள். வீனஸ் பிளானட் நம்ம டார்கெட் பண்ணுறோம். வீனஸ் பிளானட் எதுக்குன்னா நம்மளுக்கு இதோட நம்ம ஜாதகம்ல நல்லா இருந்தால் நம்மளுக்கு பீஸ்ஃபுல் லைஃப் வரும். ஓகே, திஸ் இஸ் த ரெமெடி. ஸோ இந்த இயர் நம்ம என்ன டார்கெட் பண்ணுறோம்? பீஸ்ஃபுல் லைஃப். வி ஆர் டார்கெட்டிங் குட் ட்ரேடிங்கில். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வி ஆர் டார்கெட்டிங் ஓவரால் பெனிஃபிட் ப்ராக்ரஸ் நம்ம லைஃப்பில். ஓகே, ஸோ 3 ரெமெடி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் இது வந்து ஃபாலோ பண்ணுறேன், அதனால நான் உங்களுக்கு வெல்விஷராக சொல்கிறேன். எனக்கு இதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மெடல் செகண்ட் ப்ரைஸ் மெடல் இல்லை. திரும்பி சொல்கிறேன், நான் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் ரெடி பண்ணுறது ஒன்லி ஒன் ரீசன், நான் படிக்கும்போது யாரும் எனக்கு கைட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. இப்போ என்னோட வீடியோஸ் வந்து யாருக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வந்துச்சுன்னா எனக்கே போதும், அவ்வளோதான். எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருமே கொடுக்க மாட்டாங்க. திரும்பி சொல்கிறேன், இந்த டாப்பு இந்த பாட்டமு கிட்டத்தட்ட எல்லா ரேலிஸு இந்த கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஆல் மூவ்ஸ் பிடிச்சதுக்கு நான் வந்து பப்ளிக்கில் போட்டேன். அகெயின் நோ ரெக்கக்னிஷன், நான் நெசரி, எதுவுமே தேவையில்லை. நீங்கள் நல்லா இருந்தால் போதும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நான் திரும்பி லைக்ஸ்க்காக பண்ணல, சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக பண்ணல. சில பேர் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க, சார் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஓவராக கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, மார்க்கெட் இப்படி தான் ஆகும்ன்ட்டு இங்கே சொன்னாங்க. எனக்கு இந்த பாயிண்ட்டை சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், இது ஏபிசி பேட்டர்ன், நீங்கள் ஊர்ந்தால் இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஃபாலோன்ட்டு சொன்னேன். சரி, உங்களுக்கு தெரியாது சார், நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு தெரியாது, இதுன்னு சொன்னாங்க. எப்படியாச்சும் மார்க்கெட் வந்துச்சு. நான் சொன்னேன் அந்த டைம், எனக்கு வந்து எதுவுமே தேவையில்லப்பா, எனக்கு ரெக்கக்னிஷன் ஏதாவது தேவையில்ல, பப்ளிக்லாம் நான் ஒரு காமன் மேன் தான் இருந்தால் போதும் எனக்கு. ஆனால் என்னோட காட், நான் வந்து ப்ரே பண்ணுறது காடுக்கு சில ஸ்கில்ஸ் எல்லாம் எனக்கு தேவை. காட் எனக்கு வந்து எனக்கு மார்க்கெட்டில் ஸ்கில்ஸ் எல்லாம் வேணும், அதுக்கு நான் கஷ்டப்படுறேன். காட் கொடுத்தாரு. காட் ஒன்லி கண்டிஷன் என்ன கொடுத்தாருன்னா, நீங்கள் இன்னொருத்துக்கு ஹெல்ப் பண்ணணும், அவ்வளோதான். அதுதான் என்னோட என்டையர் ஃபிலாசபி, என்டையர் ரீசன். நான் வந்து எதுக்கு நான் வந்து தமிழ் சேனல் செப்பரேட்டாக போட்டு வச்சிருக்கேன்ட்டு. ஓகே, எண்ட் ஆஃப் திஸ் மந்த் இல்லைன்னா பை ஃபெப் வி வில் கெட் தமிழில் நம்ம அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் வந்துடும். நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க அதுக்காக. ஸோ திரும்பி ஜஸ்ட் வெயிட் ஃபார் ஃபியூ மோர் வீக்ஸ், வி வில் டெஃபினெட்லி ஃபினிஷ் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ். நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ், ஸோ தட் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து எலியட் வேவ் யூடியூப் கோர்ஸ்லேருந்து படிச்சுட்டு டைரெக்ட் அட்வான்ஸ் கான்செப்ட் போகலாம். நடுவில் ஒரு கேப் தேவையில்லை. நிறைய பேர் அப்படி தான் கேட்குறாங்க. ஸோ ஃபார் தட் ஐ வில் பிளான் டிஃப்ரெண்ட்டாக. ஆல்ரைட், தேங்க்யூ கைஸ். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இஸ் டெஃபினெட்லி ஃபார் நிஃப்டி வீக்லி அவுட்லுக், வீக்லி லெவல்ஸ், இன்ட்ராடே. வி வில் டிஸ்கஸ் தட். என்ன பார்க்கணும், எப்படி பார்க்கணும், எந்த லெவல் வரப்போகுது, எப்படி ஸ்ட்ரக்சர் செட்டப் எங்கே வரலாம், லோ ரிஸ்க் செட்டப் எல்லாம் வரும். மை சைட் நான் பண்ணுறேன், உங்கள் சைடு வந்து ஜஸ்ட் ஸ்மால் எஃபர்ட் கேட்குறேன். எலியட் வேவ் படிச்சுக்கோங்கப்பா, இவங்க தான் யூடியூப் தான் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹைட்டு போகணும், அடுத்த லெவல் போகணுன்னா அது வந்து அட்வான்ஸ் கான்செப்ட், அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ஃப்ரீ கண்டென்ட் மட்டும் பாருங்கள். எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ் என்னோட டெய்லி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். எல்லாமே அப்ளை பண்ணலாம். நிஃப்டி, கமாடிட்டிஸ், கோல்டு, சில்வர் எல்லாமே யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ். I'll see you in another video. Till then, take care and be safe.